சரிங்க. அப்போ அந்த நான் யார் பாகம் 4 ஐயா, ஜெகதீசன் ஐயா. ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சரி, அப்போ இன்னைக்கு 4வது பாகம் நான் யார் விசாரணை தொடங்கிக்கலாமா? கண்டிப்பாக தொடங்கிடலாம் ஐயா. நல்ல சந்தோஷம். இப்போ சுவாமி சிவானந்தர் அருளால இது நல்ல விதமா அந்த கிளாஸ் முடியட்டும். எப்போதுமே எல்லாருக்கும் எல்லா ஞானமும் தெளிவும் இறைவன் அருளால் உண்டாகட்டும் அப்படின்னு அவையடக்கத்தோட கூறிக்கொண்டு, தெரிஞ்ச அளவில் நம்ம எல்லாம் நம்முடைய கருத்துக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம். அந்த அளவுலேயே இதை புரிஞ்சிட்டா போதும். அந்த அடிப்படையில் வேதாந்த சித்தாந்தத்தில் பூரா நானும் கரகண்டவன் இல்லை. ஏதோ கொஞ்சம் நானும் அந்த வாசனையை பிடிச்சிருக்கிறேன். ஏதோ தெரிஞ்சுது. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதனால நான் கொஞ்சம் அதை பார்த்து வச்சதுனால எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்கள் சகோதரனுங்கிற முறையில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். அந்த மாதிரி இது திண்ணை வேதாந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அந்த அளவில் ரொம்ப ஆழமாக வேணும்னா நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் எங்கே போனால் அந்த மாதிரி நமக்கு ஆழமாக கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச விவரங்களும் சொல்லுவேன். அப்போ நம்ம தேடலை பொறுத்து அல்லது உள்ளுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணுறதை பொறுத்து அது இன்னும் அதோட வேல்யூன்னது நமக்கு நல்லா உணர முடியும். அந்த அடிப்படையில் இதுவும் நமக்கு தூண்டுதலாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 4வது ஒரு தலைப்பா, 4வது நான் யாருன்னு 4வது பார்ட்டாக இதை சொல்லிட்டு இருக்கிறோம். பகுதியாக பிரித்து சொல்லிட்டு இருக்கிறோம். மொத்தம் 10 பகுதி வரைக்கும் போகும். ஐயா சவுண்ட் வரலீங்கய்யா. ஐயா மன்னிக்கவும், சவுண்ட் கட் ஆயிடுச்சுங்க. என்னோட கணிப்புல இருக்குது, பார்க்கலாம். அப்போ ஐயா ஜெகதீசன் ஐயா, நம்ம நேத்திக்கு வந்து இந்த அகங்காரம் அப்படிங்கிறத பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும். இன்னும் கூட அதில் விட்டு போனது நிறைய இருக்கலாம். இன்னைக்கு கூட எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் சொல்லாமே அப்படி மாதிரி ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. இன்னும் தான் வகுப்பு இருக்குதுல்ல, அப்போ நடுவில் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருப்தியா அடுத்த இதுக்கு போறோம். இப்போ சாதாரண அறிவை தாண்டி ஜீவ அறிவு அப்படிங்கும்போது அது நல்ல சுத்த அறிவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேருது. அப்போ நம்ம சுத்த அறிவுன்னு சொன்னா அங்கே நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, பரிசுத்த அறிவு அப்படிங்க. அப்புறம் அதோட சரி நினைக்கலாமா? இல்லைங்க, பரிபூர்ண அறிவு. அப்ப என்ன வார்த்தை தான் போடுறீங்களா? இல்ல அதெல்லாம் அதுக்கும் ஒரு காரணகாரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த அறிவு தெளிவடைய எப்படி தங்கத்தை புடம்போட அதோட மாற்று ஹையஸ்டா காமிக்குமோ அந்த மாதிரி பெரும்பாலும் தங்கத்தை உதாரணம் சொல்லுவாங்க பல இடங்கள்ல. ஏன்னா அதுதான் வந்து புடம் போட்டு அவ்வளவு சுத்தமா பண்ண முடியும். சுட சுட ஒளிரும் பொன் போல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நாம வந்து புடம் போடுறது நான் யாருங்கிற விசாரணை. அப்படி இல்லைங்கிற அளவுல, அதாவது அதிருப்திங்கிற நோக்கத்துல இல்ல, இதுவும் இன்னும் இருக்கிறதா, இன்னும் இதோட வீரியம் என்னன்னு பார்க்கலாம், இன்னும் சந்தோஷம் பெறலாம், இன்னும் ஆனந்தத்து மேல ஆனந்தம் பெறலாம் அப்படின்னு தூய ஆனந்தம் என்ன பரிசுத்த ஆனந்தத்துக்கு போய் சேரணும். இந்த பரிபூர்ண அமைதிக்கு, பரிபூர்ண சாட்சி நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த விசாரணை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த பரிசுத்தங்கிறத சந்தோஷமும் இன்பமும் தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இந்த சாதாரணமா இருக்கிறதுல இஷ்டம் தன்னால விட்டுரும். அதாவது அற்றது பற்றினி உற்றது வீடுங்கிற மாதிரி பற்று தன்னால நமக்கு விடுபட்டு போயிடும். இப்போ வயசு இருக்குது, வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தையில சாக்லேட் மேல நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பற்று இருந்தது. இப்போ அதே சாக்லேட்டை சார் 20 சாக்லேட் தரேன் சார் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொன்னா கூட வேண்டாங்க, சாக்லேட் வாங்கி என்னங்க பண்ண போறேன் நான் அப்படிங்கிறான். இல்லைங்க சார், நீங்க என் கண்ணு முன்னால ஒரு 5 சாக்லேட்டா, ஐயோ வேண்டாங்க, இதுக்கு வம்புங்க, இதுதான் அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளை இருக்குது பாருங்க, அவைகிட்ட கொடுங்க சந்தோஷப்படுவாங்க, கொண்டாங்க நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதை நமக்கு ஒரு வேலையா போச்சு, ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிட்டு எனக்கு 2 தாங்க தாத்தான் அது கேட்குது, இது என்னடா மண்டேடியா போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்கு.
அப்ப அது ஒரு வேலையா தான் தெரியுது. முதல்ல சின்ன குழந்தையில ஐயோ நம்ம கையில ஒரு சாக்லேட் தர மாட்டாங்களா அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருந்தது. இப்ப எங்க போச்சு அது? அதனால தெளிவடைஞ்ச உடனே அதெல்லாம் சாதாரணமாக போய்விட்டது. அப்படிதான் தெளிவடைய தெளிவடைய நமக்கு பற்றுங்கிறது விட்டு போயிரும். அதுக்கு தான் மாயையை சுண்ட செய்றோம்னா, நம்மகிட்ட சலனம் உண்டாகாம இருக்கணும்னா, நம்ம ஜீவன்ல சலனம் உண்டாகாம இருக்கணும்னா, இந்த தெளிவு. அதனால தான் சாமி நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்தால் தான் மாயையை சுண்ட செய்ய முடியும். வேற வழியே இல்லன்னு நமக்கு கிளாரிட்டியா குடுத்திருக்கிறாரு. அதனால நித்தியமாகிய ஜீவனாகிய தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்கக்கூடாது. இந்த பொய்யான நாணையும் பொய்யான உலகப் பற்றியும் இன்னதென்று அறிந்து விட்டுவிட வேண்டியது. எவ்வவற்றிலிருந்து விலகி இருக்கிறோமோ அதனால் வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லைன்னு வள்ளுவர் சொல்றதை இங்க புரிஞ்சுட்டு இந்த அஞ்ஞான தசையில இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை. அப்போ அந்த ஜீவ அறிவு, ஜீவனுடைய மெய்யறிவு, மெய்யுணர்வு நமக்கு உறுதியாக தெரியும். அப்படிப்பட்ட நிலையில தான் மெய்யான ஆனந்தமும் நம்மள இருக்கும். அப்ப நம்மளோட தன்மை நித்தியத்துவமானது. சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம் சொல்ற மாதிரி இது ஆதிசங்கரர் ரொம்ப சுருக்கமா ஒரு வார்த்தையை சொல்லி பிரம்மத்தை பத்தி சொல்லும்போது புரிய வைக்கிறார் நம்மளுக்கு. என்ன சத்தியம், நித்தியம், அனந்தம் இது பிரம்மம் அப்படிங்கிறார். சத்தியமாக சத் இயம் பிளஸ் இயம்னா அதனுடைய இயற்கை தன்மைன்னு அர்த்தம். சத்துனா இருப்பு, இருப்பும் அதனுடைய தன்மையும் அதுதான் அங்க சத்தியம்னு சொல்லப்படுது. சரிங்களா? சத்தியம் என்ன நித்தியம்ங்கிறார். அப்புறம் நித்தியத்துவமாக எப்பொழுதுமாக உள்ளதாகவே இருக்கக்கூடிய பொருள் அழிஞ்சே போகாது. அப்படி மாதிரி ஒரு தன்மை நித்தியத்துவம் அதுக்கு வந்து வாய்க்குது. அதனால நித்தியமாக இருக்கிறது என்றும் உள்ளது அப்படின்னு சாமின்னு சொல்லுவாரு. இந்த சக்தியை கொண்டு நாம் என்றென்றைக்கும் வைத்து உபஜீவனம் செய்யக்கூடியது அங்கிற வார்த்தையை அவர் போடுறாரு. நித்தியம்ங்கிறதுக்காக போடுறாரு. அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். சத்தியம் நித்தியம் அனந்தம். அனந்தம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. இதுதான் இந்த இடத்துல அறிவுக்கு எங்க போய் எல்லை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாம் வல்லது அப்படின்னு வள்ளலார் நமக்கு சொல்றாரு. எல்லாம் வல்லான் தனியை ஏத்து அப்படிங்கிறார். அப்போ அது வந்து உயர்ந்த சிறந்த தன்மைக்கெல்லாம் சிறந்த தன்மை, கீழானவற்றிற்கெல்லாம் கீழா இருக்கிறதும் அதே தான், மேலானவற்றிற்கெல்லாம் மேலா இருக்கிறது அது, நடுவில் இருக்கிறவருக்கெல்லாம் நடுவா இருக்கிறதும் அதுதான். அப்ப அதை விட சிறியதிலும் சிறுவா அதுவே இருக்கிறது, பெரியதிலும் பெரிதா அதுவே இருக்கிறது. அதுக்கு அப்பாலும் இப்பாலும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அதுவா இருக்கிறதுனால அப்பேற்பட்டதுதான் சத்தியம், நித்தியம், அனந்தம் இது பிரம்மம் அப்படிங்கிறாரு. அதுதான் பெரியதுக்கும் பெரியதா, அது சிறியவற்றிலும் அதுவே பெரியதுன்னா ரொம்ப சின்னதாகவும் அதே தான் இருக்குது அப்படின்னு. அப்ப இந்த அறிவோடைய இந்த வல்லமையம் என்ன அறிவுன்னு முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா, அப்ப காண்பவன்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்க்கறாங்க. சரிங்க, அப்ப காண்பவங்கிற இடத்துக்குன்னா அப்ப அது தனித்துவமா எப்போதும் வெறும் பார்த்துட்டு இருக்கிறதே வேலையா, அது வேற எதுவுமே உள்ள எடுத்துக்காதா, இது என்னங்க இது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அப்ப அடையாளப்படுத்த முடியாது, இன்னதுன்னு எழுத முடியாது, இன்னதுன்னு சொல்ல முடியாது, அனிர்வசனியம் அப்படின்னு மாயைக்கு சொல்ற மாதிரி அது இன்னதுன்னு அடையாளப்படுத்த முடியல. அனிர்வசனியம் தான் அதுக்கும் சொல்லப்படுது வேதாந்தம். அப்ப இதுவும் பார்த்தா அனிர்வசனியமானா ஓரளவுக்கு சொல்லலாம். அதாவது இன்னொரு முறையில சொல்றது, இது அல்லங்கிற முறையில அதை உணர்த்துறது. அப்படித்தான் அது. அப்படி எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? அதுவே அதுவானால் அதுவே அதுக்கு சொல்லும். அப்ப தன்னிலையில தான் தானா இருக்கும்போது தான் அது நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுதான் தான் தானா இருக்கிற சொந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. அப்ப இப்படித்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க. அப்போ அதை காண்பான் தானே கடைசிங்க. அப்போ காண்பவனை யார் காண முடியும்? அறிபவனை யார் அறிய முடியும்? இதுதானங்க வேதாந்தத்தோட முடிவு. இப்படி தெரிஞ்சுக்கலாம்ல வேதம்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இங்க பாருங்க, காண்பான் காட்சி காணப்படு பொருள் ஒன்றாக காண்பதே காட்சின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்போ இங்க அறிய முடியுமான்னு கேட்டா, அறிபவன் தன்னைத்தான் அறிகிறான். அதனாலதான் சாமின்னு சொல்றாரு. தான் தானா இருக்கிற அந்த தன்மை. அது எப்பத்தாங்க தெரியுது? தான் தானா இருக்கும்போதுதான். சரி. சுவாமி விவேகானந்தர்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்ப அவரு சில கருத்துக்கள்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, "இங்க வாங்க, நம்ம ஆன்மா வந்து எத்தனையோ பிறவிகள்ல எத்தனையோ இதெல்லாம் சில அனுபவங்கள்லாம் அதுக்கு இருந்திருக்கலாம். என்ன? ஆனா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிறரு நல்லா இருக்கிறத பார்த்து நீங்களும் நல்லா இருக்க முடியும். அங்கிற மனநிலை தான் உங்களுக்கு இருக்கணும். சரி. அப்படியானா, நீங்க யான் எனதுன்னு ஏதாவது உங்களுதுன்னு விருப்பப்பட்டு எடுத்தீங்கன்னா,
அதுல இஸ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அத வந்து நீங்க பெருசா அது முக்கியத்துவம் குடுக்க வேண்டாம். அப்ப அதுலயும் நம்ம சமநிலை பெற்ற மனதை உடையவரா இருக்கணும். சரிங்க. அது இந்த பூமியில தான் இந்த மாரிங்கிறீங்களா? வேற மன உலகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே! அந்த மாரி அதனால தான் நான் சொல்றேன். உங்களுக்கு அனுபவம் வர வர வேத, இதிகாச, புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்ல. அவைகள் சொல்லப்பட்டுள்ளது உண்மதான் அப்படி. இப்போ நானும் கூட சரி சூனிய பதிய ஆனந்தம் சித்திக்கும்னா, போய் ஆன்மா நிரந்தர உறக்கத்துல போய் இருக்கிற மாரி, அது என்ன யோக வாசிஷ்டத்துல சொன்ன மாரி, அது என்ன மரண மூர்ச்சையை போன்ற அனுபவம் ராமா! நீ அதுக்காக ஏன் அவசரப்படுற? என்னைக்குனாலும் போய் நிரந்தரமா தூங்கிக்கலாம். அப்புறம் என்னடா சாதாரணமா செத்து போனவனும் நிரந்தரமா தூங்கிறாங்கிறாங்க. சமாதி என்ன அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நானல்லவன் நம்ம தான் முழிச்சுட்டு இருக்கிறோமா? அப்ப சீக்கிரம் செத்து போறது தான் நல்லதாட்டு இருக்குதே! அப்படிங்கிற மாரி ஆயிடுது. அப்ப என்னடா மரண மூர்ச்சை போன்ற அனுபவம்னா, அது இதுவும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையாட்டு தெரியுதே! அப்ப எப்படினாலும் பிரம்மம் இல்லாம போகாது. எல்லாம் பிரம்மம் தாங்கிறாங்களே! அப்ப என்னதான் வேறுபாடு இருக்குது? அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் தெரிஞ்சு தெளிவடைஞ்சு என்னன்னா, இருக்கும்போதே நம்ம ஆனந்தத்துல பிறந்த நாம ஆனந்தத்துல வாழாம இருக்கோம். அதுக்கு ஒரு வழியா தான் சாமி இத சொல்லி தர்றாரு. அப்போ நம்ம ஆனந்தத்துல பிறந்தோம், ஆனந்தத்துல வாழணும். கடைசியில ஐக்கியமும் ஆனந்தத்துல அப்ப கூட மரண நேர துன்பம் கூட இல்லாம இருக்கணும். அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. மரணம் இல்லைன்னு சாமி சொல்லல. மரணம் வரும். அந்த மரண காலத்தில் வேண்டிய கதி தான் இந்த மேல்கதி. இந்த மேற்கதி இருந்தால் நம்முடைய சத்து வீணாகாமல், நமக்கு அந்த துன்பம் இல்லாமல், இயற்கையான இயற்கையாக இயற்கை எய்தினாரு மாரி அந்த அமைதி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறாரு. சரி சமாதி வச்சதுக்கு அப்புறம் என்னங்க அப்படின்னா சாமி சொல்லவே இல்ல. அங்க நிறுத்திக்கிறாரு. சமாதி அனுபவம். செவிவழி செய்தியா ஏதாவது வந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அதோட நிறுத்திக்கிறாரு. ஆனா விவேகானந்தர்ட்ட கேட்கும்போது அது எப்படிங்க அப்படின்னு, இந்த பரமஹம்ச யோகானந்தரோட குரு யுக்தேஸ்வரகிரி, நான் இறைநிமய லோகத்துல இருக்கிறேன். அங்க இருக்கிற சில ஆத்மாக்கள கரையேத்துறேன்னு அவருக்கு பதில் சொல்றத அவரு தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சாமி நமக்கு நம்புறதுக்கு இப்போதைக்கு முடியாத விஷயங்கள குறித்து மறுபிறவி குறித்த நமக்கு இப்போதைக்கு உணர முடியாத விஷயத்த குறிச்சு எதுக்கு பெருசா அலட்டிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அப்போ ஓரளவுக்கு நமக்கு புரிதலுக்காக என்னன்னா, இந்த உலகத்துல கூட நம்ம ஒரே நாள்ல சில நாள்ல ஒவ்வொரு பக்கம் போறோம். எங்க போறோம்? புதுசா ஒரு கல்யாண மண்டபம் மாரி வித்தியாசமான கல்யாண மண்டபம்ங்கிறாங்க. வித்தியாசமான கண்காட்சிங்கிறாங்க. வித்தியாசமான முறையில கல்யாணங்கிறாங்க. அப்புறம் வித்தியாசமான முறையில ஒரு நிறுவனம் இருக்குதுங்க வந்து பாருங்கங்கிறாங்க. அப்புறம் இப்ப வித்தியாசமான விஞ்ஞான கூடம்ங்கிறாங்க. உள்ள போனா எல்லா பொருளுமே சாய்ச்சு சாய்ச்சு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல சாய்ச்சு சாய்ச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க போய் இப்படின்னா நம்மளே சாஞ்சிட்டு நிக்கிற மாரி இருக்குது. தரை என்னமோ நேரா தான் இருக்குது. ஆனா நம்மளே சாஞ்சிட்டு நிக்கிற மாரியே ஃபீல் ஆகுது. அப்ப இது என்னடா கண்மயக்கா? புலனுக்கு ஒரு பிரம்ம தட்டுதா? என்னன்னு புரியலையே! அதுலதான் நம்மளுக்கு ஞானி மாரி பூரண அறிவு இருந்தா இந்த மயக்கம்லாம் நம்மளுக்கு உண்டாகாதாட்டு இருக்குது. அப்ப பாரு, மனிதன் தயாரிப்புலயே வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது. மனிதன் தயாரிச்சு ஒரு புதுசா ஒரு உலகம் மாரி ஒண்ணு காட்டுறான். அங்கேயே நம்மளுக்கு இவ்வளவு தடுமாற்றம், அறிவுக்கே தடுமாற்றம் உண்டாகுது. அது நேரா இருக்கிறது, கோணையா இருக்கிற மாரியே அதுக்கு புரியுது. பக்கத்துல போய் பார்த்தா அது நேரா தான் இருக்குது. அப்புறம் என்ன நமக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் கோணையா இருந்ததுனால, இதெல்லாம் சேர்த்து கோணையா நம்ம அறிவு அவசரப்பட்டு ஒரு முடிவு காட்டிருது அப்படிங்கிறது. சாமியே அத சொல்றாரு. ஆகாசம் வளைஞ்சு இருக்கிற மாரி காட்டுதுங்க கண்ணு. ஆனா நிஜமா ஆகாசம் வளைஞ்சா இருக்குது? இல்ல. நம்ம கண்ணு அப்படி கோள வடிவத்துல இருக்கிறதுனால, ஆகாசம் நமக்கு வளைஞ்ச மாரி தெரியுது. நேத்து நெருப்பு வளையத்த பத்தி சொன்னோம் இல்லைங்களா? அது மாரி கானல் நீர்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? இந்த மாரிலாம் நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து அறியாமை மயக்கமா தான் தெரியுது. அப்ப இந்த அறிவுங்கிறது சரியா எடை போடுறதுக்குள்ள வெளி அறிவு வந்து அந்த பரிபூரண ஞானம் இல்லாம இருக்கு. இந்த தடுமாற்றம் இருக்குது. அப்ப பாருங்க, இந்த உலகங்கள்லயே புதுசு புதுசா மனிதர்களால படைக்கப்பட்ட உலகங்கள பார்க்கும்போதே, பல்வேறு விதமான தடுமாற்றத்துல இருக்கு. இது மகாபாரதத்திலயும் கூட நமக்கு அந்த மாரி ஒரு இது வந்து மகாபாரத போருக்கே அதுதான் அடிப்படை காரணங்காங்க. அறியாமை தான் அங்கேயும் அவ்வளவு பெரிய துக்கத்துக்கு பாஞ்சாலி சிரிச்சதுனால தான் அவ்வளவு பெரிய யுத்தமே வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்க இந்திரபிரஸ்தம்னு புதுசா ஒரு பெரிய மாளிகை அமைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இந்திரபிரஸ்துக்கு வந்து துரியோதனன் வந்து விஜயம் பண்றாரு. அப்புறம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல சும்மா தண்ணியா இருக்காது. இது ஏதாவது மாய கோலம் தான். அப்படின்னு தைரியமா கால் வச்சா, நிஜமாவே அங்க தண்ணி போயிட்டு இருக்குது. வேஷ்டியெல்லாம் நனைஞ்சிருது. அப்புறம் வேஷ்டிய தூக்கி பிடிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல அதே மாரி இருக்குதோ என்னமோ தண்ணி தான் இந்த இடத்துலயும் இருக்குதாட்டு இருக்குது. அப்படின்னு அங்க வேஷ்டிய தூக்கி பிடிச்சிட்டு போறாரு.
அப்போ அங்க தண்ணி இல்ல. வெறும் கோலம் தான். இந்த 3D ஓவியங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வலைத்தளங்கள்ல எல்லாம் நெறைய அது மாரி வரும். நெறைய கிணறே இருக்காது. ஆனா நாய், பூனையும் கூட தடுமாறிட்டு நேரா போற மாரி, ஐய்யய்யோ! கிணறுன்னு ஒதுங்கி போற மாரி, டூ வீலர்காரன் கூட ஒதுங்கி போற மாரி, நடு ரோட்ல ஓவியம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கூட வலைத்தளங்கள்ல நெறைய பதிவுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாரி அவரு துரியோதனன் வந்து அப்படி வேஷ்டிய தூக்கிட்டு போகும்போது, பாஞ்சாலி பார்த்துட்டு, "பாத்தியா தெளிவான அறிவு இல்ல." அப்படிங்கிற மாரி எள்ளி நகையாடும்போது, அதை பார்த்து தான் துரியோதனனுக்கு ஒரு வேகம் வருது. அப்ப இதுவும் இவங்களுக்கு இருக்க விடாம பண்ணணும். இது தாங்கள் செய்ததுங்கிற அகங்காரத்துல தானே அப்படி பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு அகங்காரத்துக்கு ஒரு பதிலடி குடுக்கணும். அப்படின்னு அப்படி ஒரு சங்கல்பம் துரியோதன மனசுல தோன்றுகிறதா சொல்லுவாங்க. அதுதான் பின்னால அவ்வளவு பெரிய விபரீதத்துக்கும் மகாபாரத போருக்கு கூட காரணமா அமைஞ்சது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் உருவத்தை கண்டோ, பிறருடைய சாதாரண தன்மையை கண்டோ எள்ளி நகையாடுதல் கூடாது. தன்மையாக நடந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவங்கவங்களுக்கு இருக்கிற அறிவு அவங்கவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்கவங்களுக்கு இருக்கிற விசேஷ தெய்வ சம்பத்தை வச்சு அவரவர்கள் ஜீவிதம் செய்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இங்க அடிப்படையா இருக்குது. அந்த அடிப்படையில சுவாமி விவேகானந்தர் நமக்கு இந்த மாதிரி வேறு வேறு தன்மைகள்ல ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்கள் ஜீவித வாழ்க்கையிலையும் அந்த ஜீவனுக்குள்ள வாழ்க்கையிலையும் நேரிடலாம். அப்படி நேரிடும் போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சாட்சி மாத்திரமாக இருங்கள் அப்படிங்கறதுதான். விருப்பு ஆனா ரசிக்க தெரியாம இருக்காதீங்க. ரசிக்க தெரியலன்னா பொழுது போகாதுங்கிறார். அப்ப இங்க பாருங்க, நம்ம பார்க்கலாம்னா அறிவுபூர்வமா பார்க்கலாம், அறிவுபூர்வமா ரசிக்கலாம். அப்போ ஒரு இடத்துல வந்து அந்த அரண்மனை வந்து நார்த் இந்தியால அந்த மன்னர் கூட விவேகானந்தர்னு பட்டம் கூட அந்த மன்னர் தான் கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் ஏதோ கேன்னு ஏதோ ஒரு பேர்ல அவர் வரும். பட் சரியா கவனத்துக்கு இல்ல எனக்கு. ஞாபகம் வந்தா சொல்றேன். அந்த ஒரு மன்னரோட இடத்துக்கு விவேகானந்தரை விருந்தாளியா கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல அன்னைக்கு 1 நாள் 2 நாள் இருக்கலாங்கிற அடிப்படையில அந்த மன்னர் கேத்ரி மகாராஜ் ஞாபகம் வந்துருச்சு. கேத்ரி மகாராஜா கூப்பிட்டுருப்பாரு. அப்புறம் அந்த இடத்துல அவர் தங்கியிருப்பாரு. அப்புறம் எல்லாம் அங்க அரண்மனையில் இருக்கனால பாடகர்கள், பாடகிகள் பாடுவாங்க. நடனம் நடக்கும். இந்த மாரி சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு பாடகி, நர்த்தகி நடனம் ஆடி பாட்டு பாடுவாங்க. அதுக்கு விவேகானந்தர கூப்பிடுவாங்க. அவரு இல்ல நானு இந்த மாரி நான் பேச்சலர் பிரம்மச்சரியா வேற இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நீங்க அரசபை சார்ந்த விஷயங்கள், ராஜாங்க விஷயங்கள், ரஜோகுண விஷயங்கள் எனக்கு அது வேண்டாம். நான் சாத்வீக குணத்துல இருக்கிறேன். வேண்டாம்ன்னு நான் வரலன்னு சொல்லி முடிச்சுருவாரு. ஆனா, அந்த அம்மா வந்து அபேதம் தானே ஞானம். அப்புறம் இவரு ஏன் வரமாட்டேங்கிறாரு? அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த அம்மாவுக்கு உதயமாயிருக்கு. அப்போ பாட்டுலயே அந்த அம்மா அத பாடுறாங்க. அந்த குரல் அவர் வரைக்கும் ரீச் ஆகுது. அப்போ விவேகானந்தருக்கு இந்த தகவல் போகுது. அப்போ அவரு அந்த சபைக்கு வந்துடுறாரு. நடனம் ஆடிட்டு இருக்கிற சபைக்கு வந்துடுறாரு. வந்து உட்கார்ந்துட்டு, "ஏன் சாட்சி மாத்திரமா? அவன் எல்லாம் அதுதானே. அப்ப பேதம் பார்க்கிற தன்மை எதுக்கு? சாதாரண நடனம் ஆடுதுன்னு எதுக்கு நினைக்கணும்? சாதாரண பாட்டுன்னு ஏன் நினைக்கணும்? எல்லாமே ஞானம் சம்பந்தப்பட்டதுதான். எல்லாம் இறைவன் சம்பந்தப்பட்டதுதானே. இறைவனை தவிர வேற இங்க என்ன இருக்கு? பிரம்மன் தானே எல்லாமா இருக்கிறது. அப்ப அபேதம் தானே ஞானம். அந்த தன்மை இருக்கிற சாது அப்படித்தானே இருக்கணும். அப்ப நடவடிக்கையும் அப்படித்தானே இருக்கணும். ஏன் மாறுபட்டு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவர் கலந்துக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு. நீங்க பற்று தான் வைக்கக்கூடாது ஒழிஞ்சு, ரசிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அறிவு வந்து எந்த அளவுல உயரத்துல பயன்படுத்தினா, நம்ம தெய்வீக தன்மையிலே தெய்வீக ஆனந்தத்தை இழக்காம இருக்கலாம். அதாவது பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்ற மாரி. அப்போ லூஸ் அ லாஸ்ட் பாரடைஸ்ம்பாங்க. இழந்த சொர்க்கம்பாங்க. அப்ப நம்ம அந்த சொர்க்கத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். என்றென்றைக்கும் ஆனந்தமத்தர்களா இருக்க வேண்டும் தான் சாமி நமக்கு சொல்றாரு. அப்ப ஒண்ணுமே இல்ல. சூனிய பதவி ஆனந்தம்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அத அடையாளப்படுத்த முடியாதுங்கிறக்காக அப்படி சொல்றாரு. அதனாலதான் துவைதம், அத்வைதம். அப்ப எந்தெந்தைக்கு ஆனந்தமத்துல ஆனந்தத்துல ஐக்கியமாகணும்னே சொல்றாருல்ல. அப்ப ஆனந்தத்துல ஐக்கியமாகறதா கரெக்ட். அதுல வந்து சந்தேகம் இல்ல. அப்போ சத்தியம், நித்தியம், அனந்தம் அப்படிங்கும்போது அதுல ஆனந்தம் உள்ளடங்கி இருக்குது. அப்போ அமைதியிலும் ஒரு ஆனந்தம் இருக்குதுல்ல. அவ்வளவு நேரம் ஆடி பண்ண கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறோம். அதான் ஆனந்தம். நல்லா தூங்குறோம். அதுவும் ஆனந்தம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த அமைதியில ஆனந்தம் இருக்குது. அப்போ அமைதி தெய்வமா இருக்கும்போது அதுலயும் நமக்கு ஆனந்தம் இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்படி எல்லா வகையிலையும் இந்த நுட்பத்த நம்ம அறிவின் துணை கொண்டு தூய தன்மையை பெறும்போது, அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம எல்லாரும் இன்னதுன்னு ஜீவத்தன்மையினால
பெறக்கூடிய அந்த தூய ஆனந்தம், ஈஸ்வரனுடைய ஆனந்தம், ஜீவேஸ்வர ஐக்கியத்தினால் பெறக்கூடிய ஆனந்தம். அதுக்கு இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணி அந்த குறிப்பா இருக்கக்கூடிய அந்த சாட்சி தன்மையில நாம உறுதி பெறுதல் வேண்டும். அதுக்கு என்ன அடிப்படையா இருக்கு? இந்த ராகத்வேஷம், விருப்பு அல்லது வெறுப்பு, இதுதான் அந்த சரியா ரசிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடைஞ்சல் வந்துருது. வெறுப்பின் காரணமாக சரியா நோட் பண்றது இல்ல, நோட்டிபிகேஷன் கரெக்டா இருக்குது இல்ல, கவனிக்கிறது இல்ல, கவனிக்க மறுத்துறோம், கூர்ந்து கவனிக்கிறது இல்ல. இப்படியெல்லாம் சில பாயிண்ட்ஸ் வந்துருது. சரி, விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மயக்கம் உண்டாயிருது. அப்பவும் தெளிவா கூர்ந்து சரியா கவனிக்க முடியறது இல்ல. அப்போ நம்மளால சரியா கூர்ந்து கவனிக்க முடியல. அப்போ ஒரு சார்புல நம்ம இருந்துட்டோம்னா சரியா நம்மளால கூர்ந்து கவனிக்க முடியாம போயிருது. அப்படிங்கிறதுனாலதான் நடுவு நின்றார் கண்டு நானும் நடுவு நின்றேனே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தை சொல்றாரு. இந்த நடுநிலைமையில இருக்கிறதுங்க இதுதான். அப்போ நடுப்பாதை அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்போ நீ ஒருத்தர் திட்டுறாருன்னா நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை புரிந்து கொண்டேன் புத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் மறுநாள் வந்து சாரிங்க நான் திட்டேங்கன்னு அழுகிறாரு. நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை புரிந்து கொண்டேன் என்கிறார். இங்க நடுநிலையில தான் புத்தர். அந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப வல்கராவும் ஆன்மீக பாதையில்னு ரிஸ்க் எடுத்து போகாதீங்க. அதே நேரத்துல ரொம்ப அசால்ட்டா உலகியல் பொருள் தான் முக்கியம் அப்படின்ட்டும் போயிடாதீங்க. ஓரளவுக்கு டிப்ளமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கிறதோ அதுக்கு நீங்க உண்மையா நேரம் ஒதுக்குங்க. அதாவது கொஞ்சம் உலகியல் வேணும் தான், அதுக்காக உலகியலுக்கே நேரம் ஒதுக்கினா போற நேரத்தை அதே சாப்பிட்டுரும். அப்புறம் நீங்க ஆன்மீகம்னு பேருக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படியும் வர வேண்டாம். சரி, முழுக்க ஆன்மீகத்தை கொடுத்துட்டா பொருளுக்கு ஜீவாதாரத்துக்கு இன்னொருத்தர் போய் பல்லை மிக காட்டி பொருள் தனக்கு கையேந்தி பறக்க வலிக்கிறேண்டிங்கிற கதையும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால செய்க பொருளை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு அதையும் வள்ளுவர் கூட சொல்றாரு. அப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு மினிமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதுல மூவ்மெண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த அளவுக்கு ஜீவாதாரத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டா நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பரிபூர்ண ஸ்டேஜ் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அது தானா நடக்கணும். நாம் எல்லாவற்றிற்கும் ஆள் வைத்திருக்கிறோம், எல்லாம் உங்களுக்கு தானா நடக்கும் அப்படிங்கிறத கைதட்டி சோறு வாங்கி சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறதுல உச்சபட்ச மகானை பத்தி சிவானந்தபுரம் சிலை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியுது. அதனால இந்த உன்னதமான நிலைமைக்கு அடிப்படையில அத்தனை பிரச்சனைக்கு எது காரணமா இருக்கு? இந்த ராகத்வேஷம் தான். அது தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருது. அப்ப நமக்கு மனசை அந்த ராகத்வேஷத்தை நியாயப்படுத்துறதுக்கு எப்படியாவது புகுந்து பேசும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனசு நமக்கு பேசும், நமக்கு பேசும் நினைச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களும் சத்தமாக பேசும். இது ஒன்றும் தவறு இல்லை, அது இயற்கை. அப்ப அந்த இயற்கை என்னன்னு புரிஞ்சுட்டு, ஓ நம்மளை நியாயப்படுத்துறதுக்கு இவ்வளவு சொல்றோம், ஆனா அவர் மனசு இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்க, அப்புறம் அதனால நம்ம கொஞ்சம் புரிஞ்சு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் வரும்போது வரட்டுமே, என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சமநிலை பெற்ற நடுநிலையாளரா நம்ம இருந்தோம் அப்படி சொன்னா இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை சம்பவமும் பெருந்துன்பம் நமக்கு கொடுக்காது, பெருமகிழ்ச்சியும் கொடுக்காது. அப்ப பெருமகிழ்ச்சியோ பெருந்துக்கமோ அடையாம சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வேண்டும், சுதந்திர காற்றை ஜீவனை சுவாசிக்க செய்ய வேண்டும். இதுதான் சிவானந்தவரம் சார் நமக்கு சொல்லியிருக்கிற பேருண்மை. இதுதான் மிகப்பெரிய பேருண்மையாக வேதாந்த பேருண்மைன்னு வச்சுக்கலாம், சித்தாந்தம்னு வச்சுக்கலாம், ஞானானந்தம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கோங்க. நீங்க ஆன்மீகம்னா பரிபூர்ண சுதந்திரத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இதாகதான் கீதையில கிருஷ்ணர் சிம்பிளா சொல்லுவாரு. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இன்பம் துன்பம் ஆகிய இரட்டைகளாகிய மோகத்திலிருந்து விடுபடு அர்ஜுனா அப்படிம்பாரு. அப்ப அங்கேயும் அதான் சொல்றாங்க. அவ எந்த ரீதியில பார்த்தாலும் நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா தான் இந்த விருப்பு வெறுப்பு வராது. அப்ப சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னது? நான் என்ற அபிமானம், நான் என்ற அகங்காரத்தை விட வேண்டியது. இந்த நான் போக வேண்டும், மெய் நான் உணர வேண்டும். அதற்கு நித்தியம் எது, அனித்தியம் எது, பிரம்மம் என்னது, ஆத்மா என்னது, ஜீவன் என்னது, தூய அறிவு என்னது, சுத்த உஷ்ணம் என்னதுங்கிற விசாரணையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா வேண்டியிருக்கு. அப்போதான் நம்மளுக்கு இந்த புரிதல் மூலியமா தான் இந்த நடுநிலை வந்து வாய்க்கும், மனச்சமநிலை பெறும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்னு அகஸ்தியர் கூட தெற்கு பகுதிக்கு வந்து சமநிலை பெறுவதற்காக சிவபெருமான் அனுப்பிச்சதா வந்ததா சொல்லுவாங்க. அதனாலதான் அகத்தியர் புதிய மலைக்கு வந்தாரு அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு
தெற்கு வடக்குங்கும் போது தெற்கு உயர்ந்து போச்சு அப்படின்னா அகங்காரனுடைய தன்மையை சமநிலை பண்றதுக்காக குறுமுனிவரா இவர் வந்து சேர்றாரு அப்படிங்கிறத சொல்றாங்க நமக்கு. இப்படி எப்படி பார்த்தாலும் அந்த ஞானம் பொதி அப்படின்னா அது பொதிந்து இருக்கிறது அப்படின்னா ஞானம் பொதிந்து இருக்கிறது. பொதிகை அப்படின்னா சுழுமுனை அதுக்குள்ள பொதிஞ்சிருக்குது. அப்ப இந்த சுழுமுனைக்குள்ள உள்ள நுழைஞ்சோம்னா அதுலதான் பொதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு எல்லா ஞானமும். அதனால பொதிகை அகத்தியர், அகத்தீசர் இருக்கிற இடம், அகத்தீசர் தரிசனம். பொதிகை மேல அகத்தியர் வீட்டி இருக்கிறார். பொதிகை தென்பொதிகை அப்படின்னு சொல்லும்போது வடபொதிகைன்னு ஒண்ணு இல்லை. அதனால பொதிகை மலை ஒண்ணுதான் இருக்குது. அதனால அது சும்மா சொல்லும்போது தெற்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதனாலதான் தென்பழனி மலை மீது அப்படின்னு பாட்டு இருக்கிற மாதிரி பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னா அந்த ஞானம் அவ்வளவு இதமாக மூசரு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் இந்த இணையடி நிழலின் நாவுக்கரசு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதம் பதமா இறைவனுடைய திருவடிங்கிற ஒரு அமைதிக்கும் ஆனந்தக்கும் புகலிடமா இருக்கும் அப்படிங்கிறனால அது சொல்றாங்க. இப்படி எல்லாம் கூட எல்லாமே ஞான இன்பம் அனுபவிக்கிறதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு பண்ணி எல்லா கோணத்திலையும் அந்த ஒரே ஒரு புள்ளி புருவ மத்தியில் இருக்கிற புள்ளி, அந்த புள்ளி என்னதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா சகலம் ஞானமும் நம்ம கைவிடப்பட்டிருக்கு. அப்ப அதை நோக்கியே அத்தனை ஞான நூல்களும் எழுதப்பட்டிருக்கு. என்னங்க ஒரு இத்தினோண்டு புள்ளிக்காகவா இத்தனை நூல் எழுதப்பட்டது? ஆமா, உண்மைதான். அந்த ஒரே ஒரு புள்ளியில் நீங்க நிலை பெற்ற மனத்திறன் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனமென்னும் மாடடங்கில் தாண்டவ கோணை முத்தி வாய்த்தது என்று என்னையடா தாண்டவ கோணைன்னு பழைய பாடல்ல சொல்லப்படுது. அப்போ இது இந்த மாதிரி இருந்து மனமது செம்மையானதான் கணக்கு. அப்ப இந்த பக்குவம் அடையிறதுக்கு அந்த ஒரு புள்ளியில நிலை பெற்றிருக்கு. அது ஆயுத எழுத்து அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படி இரண்டு கண்களின் பார்வையும் பூர்வ மத்தியில் அசையாமல் நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த ஒரு புள்ளியில மனது நின்று இருக்கணும். அதுக்குதான் மனம் விரிந்து குவிந்தது மாதவம்னு அந்த குவிக்கணும் அது மேல. அதுக்குதான் இத்தனை நூலும் சொல்லப்பட்டிருக்குது. சரி, ஓம்காரத்திலயும் அந்த கடைசியில இந்த புள்ளி இருக்குது. இந்த ஓம் பத்தி லேசா சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன், லைட்டா சொல்லிக்கிறேன். இந்த அதாவது எம்னு சுமால் லெட்டர்ல இங்கிலீஷ்ல போடுவீங்க, அதே மாதிரி சுமால் எண் போடுவீங்க. சுமால் எம் போட்டு அதுக்கு மேல சுமால் எண் போட்டு விட்டீங்கன்னா இதுதான் பழைய காலத்து ஓம். அதுக்கு மேல ஒரு நிலாப்பற மாதிரி போட்டு ஒரு புள்ளி மாதிரி வைப்பாங்க, சாஞ்ச மாதிரி. அப்ப இதுதான் வந்து பழைய காலத்து ஓம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இது இடது கண்ணு, அதுக்கு மேல ஏம, இது வலது கண்ணு, அதுக்கு மேல ஏம, அதுக்கு மேல ஒரே ஒரு சின்ன நெற்றிக்கண்ணு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு பழைய காலத்துல. அப்படி ஒரு ஓம்ங்கிறது வடிவமும் இருக்குது. அப்ப இதெல்லாம் கூட நான் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணேன். இப்போ இன்னொன்று கூட சொல்ற பாருங்க, இந்த புள்ளிங்கிறதுல ஒரு புள்ளி வச்சு 15 வட்டம் போட்டு இந்த கிப்னாடிசம் பண்றவங்க, இந்த மன ஒருமைப்பாடு, அப்ப துப்பாக்கி சுடுற போட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல பாயிண்டா சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து 15 வட்டத்துல அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு அந்த கரெக்டா வந்து பழக்கம் வரும்போது கண் தான் மனம்னு சாமி சொல்றாரு. அப்போ கண்ணை நீங்க வசப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா அது செவத்துலையும் கூட அது மாதிரி பண்ணிக்கலாம், பேப்பர்ல எழுதியும் கூட ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் புக் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து கடைகளில் விலைக்கு வந்த சிவகாசியெல்லாம் நிறைய புக்ஸ் பிரிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஓவியங்கள்லாம் சாமி படங்கள்லாம் கூட கொண்டையராஜ்னு ஒருத்தர் கோயில்பட்டிக்காரர் தான் இருந்தார் பழைய காலத்தில் சிவகாசி. அந்த அவரோட ஓவியம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அருள்பாவை இருக்கிற கண்ணு மாதிரி எல்லாம் ஓவியம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அப்படியே லைட்டாக அரைக்கண் பார்வையில் இருந்த மாதிரி, அப்படியே ஒரு நிஷ்டையில் இருக்கிற மாதிரியே பார்வையெல்லாம் பழைய காலத்து ஓவியங்கள் தெய்வ படங்கள்லாம் பார்த்தா இருக்கும். சாமியே நமக்கு ராமேஸ்வர பிரதிஷ்டை படத்தெல்லாம் சுட்டி காட்டுறாருல, அந்த மாதிரி நானே இதை சுட்டி காட்டிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கண்ணு அதுதான் மெயின். அதுக்காக சொன்னேன், அந்த காந்த ஆற்றல், தெய்வீக அருள் பார்வை, அதை மெதுவாக பார்க்கறது, சன்னமா பார்க்கறது, லேசா பார்க்கறது, கடைக்கண் பார்வை பார்க்கறது, இப்படியெல்லாம் நுட்பமா அந்த பார்வையிலே அவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை. அதுக்காக தான் அந்த கண் புள்ளி, கண் மனதுங்கிறதுக்காக தான் அந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். அப்போ அந்த மாதிரி நமக்கு ராமேஸ்வர பிரதிஷ்டைங்கிற படத்தெல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்ணு தான் நமக்கு, அந்த கண்ணில் இருக்கிற அந்த புள்ளி தான் ரொம்ப முக்கியம். அப்ப நெற்றி கண்ணுலையும்
அந்த புள்ளியில ஒரு புள்ளியில குவிக்கும் போதுதான் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஞான சூரியன், நம்ம இது மத்தியான நேரத்தில் உதிக்கிற 1000 கோடி சூரிய பிரகாசம் தான் நம்முடைய சைதன்யம் அப்படின்னு சாமி நமக்கு சொல்றாரு. அந்த மாதிரி நமக்கு இந்த புள்ளியில மனத குவிக்கிறது மூலியமா தான் இந்த உண்மை சூரிய கதிரும் சூழ்வஞ்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மாரி அந்த கதிர் வீச்சு ஆற்றல வந்து ஒரு பக்கமா குவிக்கும்போது, அது மாரி நம்ம சாமியும், நம்ம ஜீவசக்தி ஐம்புலன் வழியாக அப்படி போகாம, உள்ளில இருக்கிற அந்த சக்தியோட உள்ளில் கூடி ஊதி, அந்த ஒரு இடத்துல பிரம்மரந்திரத்துல, நெற்றிக்கண்ல அந்த சக்திய குவிக்கணும். அப்ப நம்முடைய சைதன்யம் என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சு, நமக்கு ஞானானந்தம் உண்டாகும், கைவல்ய பிராப்தி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு தான் ஒரு புள்ளிய சுத்தி தான் இத்தனை நூல் எழுதப்பட்டிருக்கு. அந்த 15 கோடு போட்டுட்டு அததான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த வட்டத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா, கண்ணு உங்களுக்கு வசப்படும். கண்ணு வசப்பட்டுருச்சுன்னா, மனசு இதுக்கு தான் திராடக்குன்னு பயிற்சி எல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் தனியா நம்ம கிளாஸ்ல பேசும்போது, தனிப்பட்ட முறையில் பேசும்போது, கொஞ்சம் விரிவா கிளாஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணும்போது, தனித்தனியா நீங்க கேட்டீங்கன்னா, அப்புறம் அது நம்ம தனியா பேசிக்கலாம். அத பத்தி பிரச்சனை இல்ல. அப்ப அந்த மாரி ஒரு புள்ளி மூலியமா, ஒரு புள்ளியில் மனத குவிக்கிறது மூலியமா, புறத்துல நம்ம குவிச்சு பழகி, அப்படியே அகத்திலயும் அதே நிலை பெற்ற தன்மையில, மனத ஆடாம, அசையாம, சலனம் இல்லாம நிறுத்துறது தான் அந்த வேலை. அப்போ அதே மாரி தீபத்தில் தெய்வத்தை பாவனை செய்யுங்கள்ன்னு சொல்றாங்களே, அது கூட இந்த அதுதான். "பாவித்தல் போதுமடா பரமநிலை எய்தற்க" அப்படின்னு அந்த உணர்வையும், உயிர்த்தன்மையும் புருவ மத்தியிலேயே அசையாம நிறுத்தி பார்க்கிறதும், "பாவித்தல் போதுமடா பரமநிலை எய்தற்கன்னு" அந்த உறுதிப்பாட்டா மனத உறுதியா "நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த வல்லாருக்கு" அப்படிங்கிற மாரி தான் நம்ம பண்றோம். அப்போ அந்த திடமா இருக்கக்கூடிய அந்த இதுதான் வீரனுக்குள்ள தன்மை மாரி ஊனி நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உற்று உனைத்தான் பாராமல் உருவழிந்தேன் பூரணமேன்னு பட்டினத்தாரும் பூரணமாலை இந்த மாதிரி நூல்கள்ல சொல்றாரு. அதுக்குதான் அந்த கண் மனம் அப்படின்னு சொல்றது. இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட அபானன்ங்கிற பேச்செல்லாம் கொஞ்சம் வந்தது. நேற்றைக்கும் அந்த வகுப்புல அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்குது. அப்போ அதெல்லாம் கூட நான் கேட்டேன். நான் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சொல்லியிருக்கிறதெல்லாம். இருந்தாலும் இந்த அபானன்ங்கிற இடத்துக்கும், பிராணன்ங்கிற இடத்துக்கும் ஒரு சில கருத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அது இன்னொரு இதில கூட சொல்லலாம்னு சொல்லிக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இருந்தாலும் இங்க லேசா டச் பண்ணிக்கிறேன். ஏன்னா கண்ணுன்னு வந்ததுனால கொஞ்சம் லைட்டா அதையும் டச் பண்ணிக்கிறேன். தப்பில்ல. இப்போ நமக்கு அந்த புள்ளிய மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு பிராணன், அபானனுக்கு கொஞ்சம் வந்துக்கலாம். அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 15 வட்டம் போட்டு அப்படின்னு சொல்லி வந்த மாரி, இந்த கண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குதுங்க. என்னன்னு கேட்டா, கண்ணுலருந்து ஒளி வெளியில வருதா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு, இந்த சிவகாசி பெயிண்டிங்ல அதுக்கு தான் சொன்னேன். அப்படியே இங்கேயே சுத்தி வந்துருச்சு. அந்த வட்ட வட்டமா புக்லயே போட்டு விட்டுருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டா. அப்போ லேசா அப்படி ஷேக் பண்ணி, அதாவது படுகடையில கிடைமட்டத்துல வச்சுட்டு, நீங்க அப்படியே லேசா அப்படியே அசைச்சீங்கன்னா, அது அப்படியே அசையிற மாரியே இருக்கும். அப்போ நம்மோட கண் ஒளியும் அந்த பக்கம், இந்த பக்கம் அசையறது அந்த வட்டத்திலேயே தெரியுங்க. அது வெள்ள பேப்பர்ல கருப்பு கோடு போட்டிருந்தா இன்னும் நல்லா தெரியும். அந்த கோடு கருப்பு கோடா வெள்ள வருதுங்கன்னா, நம்ம கண்ணுல இருந்து தான் ஒளி அதுல இருக்குதுங்கிறத அழகா கண்டுபிடிச்சுக்கலாங்க. அவ்வளவு சுத்தமா தெரியும். நம்ம வெளிச்சம் அதுலயே படுங்க. அப்போ கண்ணுல இருந்து ஒளி போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த செல்போன் பார்க்குறோம். ஆனா நம்ம கண்ணுல இருந்து தான் ஒளி போகுது. ஆற்றல் வீணாகுது. நம்ம கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஆனா அந்த புஸ்தகத்துல அந்த வட்டம் போட்டிருக்கும் பாருங்க. வட்ட வட்டமா, வட்டத்துக்கு மேல வட்டமா போட்டிருக்கும் ரவுண்ட் ரவுண்டா. அப்ப அத கெடமடத்துல வச்சுட்டு, நோட்டு வைக்கிற மாரி, மடியில வைக்கிற மாரி வச்சுட்டு, லேசா அப்படியே பார்த்துட்டு, உத்து பார்த்துட்டு, இப்படியே அசைச்சோம்னா, நம்ம கண்ணுல இருக்கிற ஒளி அந்த கோட்டு மேல அசைறது நல்லா தெரியும். அப்ப கண்ணுல இருந்து தான் ஒளி வெளியாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஜீவ ஆற்றல் இப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சினிமா பார்த்து டயர்ட் ஆகுறது, காது பாட்டு நெறைய கேட்டு, இல்ல செய்திகள கேட்டு, அந்த மாரி நம்ம டயர்ட் ஆகுறதெல்லாம் உண்டு. அப்போ கண்ணு வழியா போறது தான் அதிகம். அப்புறம் பேச்சு வழியா போறது அதிகம். அதுக்கப்புறம் காது வழியா கேட்டு டயர்ட் ஆகுறது கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் தான் தோல் தொட்டு உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இருந்தாலும் இதுல போகத்துக்கு அடுத்தபடியா பேச்சுல தான் அதிக நஷ்டமாகுது அப்படின்னு. அப்புறம் பார்வை கூட வள்ளலார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து 3 அடி தாண்டி பார்க்க மாட்டாங்க. இப்ப நம்ம மலை மேலாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி லாங்கா மலையில இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, லேசா தலை சுத்துற மாரி இருக்கும். எனர்ஜி லாஸ் ஆகும். நீங்க பக்கமா பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லாஸ் ஆகாது. அத நீங்க மலை ஏறும்போது இருக்கும்போது நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்போ குறுகிய தூரத்துல பார்த்து போறது தான் கரெக்ட்டு. ரொம்ப உத்து பார்க்குறது. இப்ப கண்ணே எதுக்கு வடிவமைக்கப்பட்டது தெரியுங்களா? பருவட்டா இருக்கிறத அப்படி லேசா
சக்தி கொடுக்காம பாத்துக்கிறதுக்காக தான் கண்ணே படைக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணி போட்டோம், ரொம்ப நுட்பத்திலே அரிசி ஓவியருங்கிறாரு. அரிசியில அவ்வளவு சிலை செதுக்கிற மாதிரி செதுக்கி வச்சிடறாரு, ஓவியம் வரைஞ்சி வச்சிடறாரு. என்னங்க அப்படின்னா இன்னொருத்தர் சொல்றாரு, நான் முட்டை ஓவியருங்க, முட்டைக்குள்ள ஓவியம் போட்டு வச்சிடறாங்கிறாரு. என்னங்க அப்படின்னு லென்ஸ் வச்சு பண்ணீங்களா என்னங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க 1 இன்ச்சுல நான் குர்ஆன் தயாரிச்சிருக்கிறேன், 1 இன்ச்சுல பைபிள் தயாரிச்சிருக்கிறேன், 1 இன்ச்சுல என்னது திருக்குறள் தயாரிச்சிருக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்றாங்க. 2 இன்ச்சுல இருக்குது பாருங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இங்க இப்படி நுட்பமாலாம் நிறைய வேலையை செய்யறாங்க. ரொம்ப மைக்ரோ லெவல்ல அணுவுலயும் அணுவா போற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெயின் பண்றதுன்னு அர்த்தமாகுது. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு கண்ணு படைக்கப்படவில்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவு தூரம் உற்று பார்க்காதீங்க, உற்று பார்த்தல் கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மள அறியாம நம்ம உற்று பார்த்தோம்னா, அதாவது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற நம்மளால அது மேல மோகம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஆர்வம் தூண்டப்பட்டு விடுகிறது. அந்த பொருள் வேணும் அப்படின்னு. இப்போ வியாபாரிகள்லாம் சில தந்திரங்கள்லாம் பண்ணும்போது சாதாரண கிராமத்துல எங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மற்ற நாள்ல எல்லா நாளையும் வருவாங்க. இருந்தாலும் பொதுவா வந்து அந்த ஆசையை தூண்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளை நம்ம கையில கொடுத்துருவாங்க. எங்களுக்கு என்னமோ சில வியாபார இதுல போகும்போது எங்களுக்கு கூட இந்த கிளாஸ் மாதிரி சொல்லி கொடுக்கும்போது சொன்னாங்க. நீங்க கையில பொருளை கொடுத்துருங்க. அப்புறம் நமக்கு வச்சுக்கலாம்னு எல்லா மனசுக்கும் தோணும். இப்போ அந்த குரங்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமாலையும் கூட காமிச்சிருப்பாங்க. இந்த கையை உள்ள விட்டு பொருள் பிடிச்சிக்கும். அந்த பொருளை விடுறதுக்கு மனசு இல்லாம கையும் கூட வெளியே எடுக்காது முடியாது. மாட்டிட்டு முழிக்கும். அதுக்கு அந்த அறிவு அந்த இடத்துல மயக்கத்துல வேலை செய்யாது. அது நம்ம காட்டுவாங்க. அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணி போறோம், நம்மள அறியாமலே அ மோகம் வந்து விடுகிறது. அது தொடர்ந்து அத பார்க்கிறதுனால, அது மேல ஒரு ஆர்வம் பிறந்துருது. ஆசையாயிருது. அப்புறம் ஆசையினால மோகம் உண்டாயிருது. அப்ப மோகம் உண்டானதுனால அது நிறைவேறுமா, நிறைவேறாதுங்கும்போது விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி, அப்புறம் கோபம் வந்துடுது. அதாவது குரோதம் வந்துடுது. அப்ப காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் இப்படி மாரி எல்லாம் ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சது. அப்ப அடிப்படை பாருங்க, எதுக்குதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் ரொம்ப சிம்பிளா சாதாரணமா சொல்லிடுறாரு. புத்தர் ஆசைப்பட்டார், மக்கள் ஆசைப்படக்கூடாது என்று அப்படின்னு ஒருத்தர் வித்தியாசமான ஒரு கவிதை கூட எழுதுறாரு. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம முயற்சி தெய்வீகத்தை அடையிறதுல எப்படி இருக்கலாங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, வானத்திற்கு வலை வீசுவோம், நாளை சில நட்சத்திரங்களாவது விழாமலா போகும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், வெள்ளத்தனைது மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தகையது உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உள்ளத்தின் உள்ளே உள்ள ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்தறியும் கருத்தறிவாள்ன்னு. அப்போ உள்ளம்தான் நமக்கு சுத்தமாகணும், உள்ளம்தான் பரிசுத்த உள்ளமாகணும், அங்கதான் தூய அறிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த தூய அறிவு தூய உள்ளம் பெறுவதற்கு சுத்த உஷ்ணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த உஷ்ணமும் தூய உஷ்ணமா இருக்கணுங்கிறாங்க. அப்ப அதுக்கு நாடி நரம்புகள்லாம் தூய்மையாகணுங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நடத்தையும் அந்த மாதிரிலாம் இருந்தா தான் இந்த பரிசுத்தம்ங்கிறது எல்லா வகையிலையும் நம்மள ஏற்படும். அப்படி பரிசுத்தமான உள்ளம் வந்து சேரும்போதுதான் இறைவன் எழுந்தருளக்கூடிய இடமா இந்த உடம்பே ஆகுது. ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடின்னு சித்தர்கள் பாட்டு படிக்கிறாங்க. ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, உப்பிருந்த பாண்டம் என்று எண்ணாதேன்னு அவங்கதான் சொல்றாங்க. இதை பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை அப்படின்னாங்க. ஊனை விட்டு ஈசன் எங்கிருந்து வேற எங்க போயிருந்தான், வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படிங்கிறாங்க. ஊனுக்குள் நீ நின்று உழவினதை அறியாமல் காசினியில் நான் அலைந்து காலத்தேன் பராபரமேங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்க, நினைச்சு பாருங்க. அப்ப தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ அந்த மாதிரி இந்த ஊனுக்குள் அல்லவா ஈஸ்வரன் ஒளிந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கன்னு திரும்ப திரும்ப அந்த பாட்டு சொன்னாலும் அதோட உண்மை இவ்வளவு ஆழமா இருக்குது. அப்ப இதுக்கு இவ்வளவு ஏற்பாடும் பண்ணும்போதுதான் இந்த தூய ஞானம் நம்மளுக்கு வந்து சேர முடியுது. சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி வேதாந்தத்தை நேரடியா நம்ம அந்த வேதம் என்பது உண்மைன்னு அர்த்தம். இந்த உண்மையை ஏதோனும் ஒரு வகையில நம்மளுக்கு இஷ்டமான வகையில நம்மளுக்கு யாரு சொல்லும் போது நமக்கு புரியுதோ, எந்த வகையில நமக்கு உணர முடியுதோ அந்த வகையிலே உணர்ந்துக்கலாம். அப்படியெல்லாம் கூட இதுல நம்ம ஆழ நீளமா போகும்போதுதான் நமக்கு அந்த கிளாரிட்டி தெளிவு எல்லாம் வந்து சேரும்போது உள்ள அமைதியாகும், பயமின்மை உண்டாகும், அப்புறம் சுதந்திரம் உண்டாகும். அப்புறம் இந்த தர்க்கம் வாதம் எல்லாம் பண்ண வேண்டாம், நமக்கு உள்ளிருந்துதான் அது உணர்த்தப்படுது,
உள்ளிருந்து ஓங்குவிக்கும் அப்படிங்கிறது தான் மாணிக்கவாசகன் சொல்றாரு. அதனால நம்ம உள்ளந்தான் உள்ளத்துக்குள்ள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. அதனால நம்ம உள்ளத்தை தான் பக்குவப்படுத்தணும். பக்குவம் ஆக ஆக பரிபக்குவங்கிறோம். அப்போ பக்குவம் ஆக ஆக நமக்கு எல்லாம் நமக்குள்ளேயே மஸ்தக ஞானமா உணர ஆரம்பிச்சிருவோம். அப்போ கொஞ்சம் சித்தவேத விசாரணையும் பண்ணணும், நான் யார் விசாரணை இதெல்லாம் இருக்கா சார், நீங்க வான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றது தெரியுது. என்ன பண்றது, வந்துட்டோம், அப்புறம் என்ன பண்றது, எதையாவது முடிஞ்ச அளவுக்கு செய்துதான் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முயற்சி பண்ணுவோம், இறைவனையும் குருவையும் நினைச்சுப்போம், நினைச்சிட்டு ஒரு வழி கேட்டோம்னா எப்படி அவங்க கருணையோடு இருக்கிறாங்க, எல்லா மகான்களையும் நாளும் வணங்குவோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த அருளால நம்மளுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும், உயர்ந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் போவோம். அப்படிப்பட்ட நிலைமை அனைவரும் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். உங்களுக்கு நேரம் 10 மணி ஆச்சு. அதனால இதுல இப்படி 4வது பாகத்தை இதுல நிறைவு செய்யனாலும் செய்யறேன். இல்லைன்னா இப்ப நான் அடுத்ததாக பூரணம் ஆழமான தத்துவ ஒப்பீடு எப்படின்னா, சூனியம்ங்கிறது கருத்து ரீதியான நிராகரிப்பு, பிரம்மம்ங்கிறது உறுதி ரீதியான நிரூபணம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இப்படி படிப்படியே தொடரலாம்னு ஆசைப்படுறேன். இப்படி இந்த நுட்பமா இனிதான் நம்ம அந்த வேதாந்தத்துக்குள்ள ஆழமா போகிறோம். அதனால இன்னைக்கு இந்த ஒரு பக்கத்தை மட்டுமாவது லேசா சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க அனுமதி இருந்தா தொடர்ந்து தொடர்றேன். இப்போ இந்த மட்டும் சொல்ற பாருங்க. சூனியம்ங்கிறது கருத்து ரீதியான நிராகரிப்பு. அதாவது எல்லாமே சேர்ந்த தன்மையில் தான் இருக்குது, தனித்துவமா எதுவும் இல்லை. அப்ப அங்க அடையாளப்படுத்துறதுக்குன்னு ஒரு வஸ்துவை இன்னதுன்னு ஒரு வஸ்துவை அடையாளப்படுத்த முடியாதனால, எந்த வஸ்துவுக்குமே ஒரு தனித்தன்மை இல்லாதனால அதை சூன்யம்னு புத்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லி நிராகரிக்கிறாங்க. இதைத்தான் நாங்களும் அனிர்வசனி மாதிரி எப்படி மாயை அடையாளப்படுத்த முடியாதோ, நீங்க அதை மாயைன்னு சொல்லி சொல்றீங்களோ, அது மாதிரி பிரம்மம்ங்கிறத இன்னதுன்னு அடையாளப்படுத்த முடியாது, ஆனா அதுதான் உண்மை, அந்த பிரம்மம் தான் எல்லாமா இருக்குது அப்படின்னு உறுதி ரீதியான நிறுவனமா அவங்க சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, நீ எதை பிரம்மம்னு சொல்லி அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறியோ, நீ பிடிச்சிட்டு இருக்கிறத விட்டுரு அப்படின்னு புத்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க புத்த மத தத்துவத்துல. ஆனா அத்வைதத்தில் சொல்லும்போது இல்லை, நீ உண்மையில் இருப்பதை அறி அப்படிங்கிறாங்க. என்னங்க, அவரு பிடிச்சிட்டு இருக்கிறத ஃபைனலா எது பிரம்மம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோமோ அதை சூன்யம்னு அவங்க சொன்னாங்க. இப்ப அந்த பிடிச்சிட்டு இருக்கிற அதையும் விட்டுரு அப்படின்னு புத்தர் சொல்றாங்க. அப்படின்னா அத்வைத தத்துவத்துல ஆதிசங்கர் என்ன சொல்றாங்க, நீ உண்மையில் அந்த எது இருக்கிறதோ அதை அறிந்து விடு அப்படிங்கிறாங்க. யார் அறிவது, அவனே தான் அறியணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அதுவே அது அறிஞ்சிருக்கிறோம். அப்ப நீங்க பிடிச்சு கொண்டது விடு, ஃபைனலா ஒண்ணு தெரிஞ்சிட்டீங்களா, சூனியம்னு சொல்றீங்களா, அதை யாருங்க தெரிஞ்சிட்டா, அப்புறம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியது இருக்கு இல்ல. அது அந்த அறிவு தான் தெரிஞ்சிட்டது. எந்த அறிவு தெரிஞ்சிட்டதோ அது இருக்கிறது உண்மைதானே, அதை எப்படி இல்லைன்னு மறுப்பீங்க, நிராகரிப்பீங்க அப்படின்னு இவர் பிடிச்சுக்கிறாரு. இப்படியே போகுது அதுல. சரி, அனுபவ ரீதியா தியானத்தோட உச்ச நிலையில என்ன ஆகுது, மனம் முழுவதும் நிசப்தம் ஆயிருது, தனியா அகங்காரம் இல்லாம போயிருது, அங்க காலமும் இடமும் மறைகிறது. இப்ப பாருங்க, இத்தனை பிரச்சனைக்கு எது காரணமா இருக்கு, பொருள், காலம், இடம், இவ்வளவுதான். காலங்கிறது இடத்தார் செய்யும், ஞாலம் கருதினும் கைகூடும்பாங்க. அப்போ ஒரு செயல் நடப்பதற்கு 5 விதமானது, 5 ஒண்ணு கூடிடுது அப்படிம்பாங்க. 5 பஞ்சபூதத்தையும் 5 ஒண்ணு கூடிடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு செயல், செய்பவன், செய்யக்கூடிய கருவி, இடம், காலம், அப்புறம் இன்னொன்னு இதுல தெய்வத்தையும் சேர்த்து 5ம் காரணம் அப்படிம்பாங்க. தெய்வம்ங்கிறதுக்கு இனி ஒரு வகையில அதோட முயற்சி அப்படிங்கிற பொருளும் கூட இருக்குது. அதனால அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல அப்ப பொருள் இருந்தா தானே அந்த இடத்துல காலமோ இடமோ எல்லாம் சொல்ல முடியும். பொருளே இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இது மெய்ப்பொருளுங்க, அதனால இது காலம், இடம், அடிமுடியெல்லாம் இது கிடையாது அப்படிங்கிறத நமக்கு சாமியும் நமக்கு நமக்கு உள் வேண்டுமானாலும் வெளி வேண்டுமானாலும் நம்ம உள்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால அந்த உள்ளிலிருந்து வந்ததுதான் வெளி அப்படிங்கிறது தான் சாமின்னு சொல்றாரு. அப்போ மாயை இருக்கும்போது தான் வெளிங்கிற ஒரு தன்மையே இருக்குது. அப்போ மாயைன்னு ஒண்ணு இல்லாம போனா பிரம்மம் மாயைங்கிற 2 நிலைமை இல்லை, தான் தானா இருக்கிற துவைத ரகிதம் அத்வைதம் அப்படின்னு சொல்லி சாமி முடிச்சுக்கிறார். அதனால இந்த இடத்துல காலம், இடம் எல்லாம் மறைஞ்சு போன நிலையில ஆங்காரம் அங்காரம் எல்லாம் போயிடுது, மனம் எல்லாம் போய நிலையில தூய்மையா இருக்கிற அந்த அனுபவம் தான் இருக்குது. அந்த அனுபவத்தை
புத்த மதம் சொல்லும்போது சூன்யம் என்று சொல்கிறது. சாமியும் சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும் என்றுதான் சொல்கிறார். அதே அத்வைதத்துல அதையே பிரம்ம சாட்சாத்காரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ரெண்டு அனுபவமும் ஒரே மாதிரி இருந்தாலும் சின்ன நுணுக்கமான விளக்க வேறுபாடுகள் உண்டு. சூனியம் என்றோ பிரம்மம் என்றும் நேரடியாக ரெண்டும் ஒன்னேதான் அப்படின்னு சொல்லி, அதே நேரத்துல ரெண்டும் முற்றிலும் எதிர்மறையானது அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே என்ன அடிப்படையில வருதுன்னா, இவங்களும் பழைய கர்மாவை இல்லாம பண்ணணும், புத்த மதத்தை சார்ந்தவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில துன்பம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒருமைப்பட்டு போறாங்க. அறியாமை நீங்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் வர்றாங்க. அதே நேரத்துல என்ன அப்படின்னா, மனம்ங்கிறது கட்டமைப்பை பண்ணி வச்சிருக்குது. இந்த மனதோட கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் அதுல சொல்றாங்க. அதனால இந்த அகங்காரத்தை கரைக்கிற முடிவை அத்தனை பேரும் ரெண்டு பேரும் ஒன்னா ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்துல துக்கத்தை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் ஒருமித்த கருத்தா தான் இருக்கிறாங்க. அப்போ ஆனா இறுதி உண்மையில தான் கொஞ்சம் அந்த வேறுபாட்டு உணர்ச்சி நம்மளுக்கு வருது. அதனால அனத்தா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது ஆத்ம ஞானம், ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் வழியில சொல்றாங்க. அப்போ அகங்காரம் முற்று ஒளிஞ்ச நிலைய அனத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பிரிக்கிறாங்க. இவங்க ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்ப அகங்காரம் கரைந்த பின் வெளிப்படும் சாட்சி சுத்த சித்தம் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் ஒரு நாகார்ஜுனர் ஆதிசங்கர் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இவங்க மாபெரும் சிந்தனையாளர்களா ஏற்படுத்தி, நாகார்ஜுனர் மகாயானமோ ஈனயானமோ ஏற்படுத்தியவர். புத்தருக்கு பின்னாடி வந்தவர், மிகப்பெரிய மகா ஞானி. அதனால பெரிய கருத்து, அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க அதை இது பண்றாங்க. என்ன மத்தியமக புத்த தத்துவம் அப்படிங்கிறது நாகார்ஜுனர், ஆதிசங்கர் அத்வைத வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகுதி இதுல சங்கரரும் நாகார்ஜுனரும் அந்த இறுதி உண்மையை பத்தி, அந்த சூன்யம் அப்படின்னு சூன்யதா அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் ஏன் அப்படின்னா அதுக்கு தனி சுவாபம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அது பிரம்மம்னு சொல்லிட்டாதான் அப்புறம் அது என்னங்க அதனால தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த பிரம்மம்னா இப்ப அது தனி சுவாபம் இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு அப்புறம் ஒரு கேள்வியை போடுறாங்க. அதனால எல்லாமே பரஸ்பரம் சார்ந்த தோற்றம் தான் அப்படின்னா, அப்ப அத்வைதத்துல எந்த சார்பும் இருக்கக்கூடாது. அதனால எதையும் இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஆனா இவங்க இல்ல இல்ல உறுதிப்படுத்த முடியும், இது அல்ல இது இல்லை என்று நம்மளால உறுதிப்படுத்திட்டா அப்புறம் எது இருக்கோ அது அப்படியே இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இவங்களும் கொண்டு சொல்றாங்க. இப்படி நம்ம இதை ஆழமா புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில மத்திய மார்க்கம், உறுதி நிராகரிப்பு அப்படிங்கிறது, அதாவது இந்த நிலையை ரெண்டையும் தாண்டி போறது அப்படின்னு, அந்த அடிப்படையில பிரம்மம் மட்டும் நித்தியம், உலகம் மாயை, அதாவது ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்றாரு. எது உலகம் நம்ம இந்த அறிவால பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அது அந்த உலகம் பொய்யானது, நிலையானது அல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல, சலனத்தினால உண்டானது, சலனம் நின்று வரும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது சமாதியில கூட நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்லை. அதனாலதான் உலகம் மாயைன்னு அந்த அர்த்தம் சொல்றாரு. ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, உலகம் மாயை என்று சொல்பவர் முற்புதலில் தன்னுடைய கரங்களை அடித்து பார்க்கட்டும். அப்போ அது பொய்யுங்கிற அர்த்தம் நீங்க சரியா உணர்ந்துக்கிறீங்க. வேதாந்தம் சொல்றதுன்னா பொய்யல்ல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வேதாந்த குறை சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தம் அவருக்கு தெளிவான விளக்கத்துக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறார். அப்போ எது ஆத்மாவோ அதுவே பிரம்மம் என்று அறிய அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால சத்து சித்து ஆனந்தம் இறுதி உண்மையை சச்சிதானந்த பொருள் அப்படின்னு. நம்ம சாமி கூட சதாசிவம் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியது, அதான் சச்சிதானந்த பொருள் அப்படிங்கிற ரீதியில நமக்கு அதை உணர்த்துறதுக்கு தான் ஆகாச தத்துவத்துல இருக்கும்போது சதாசிவன் ஆகிய நிலைமை. அப்ப சதாசிவனுக்கு சதா பத பூஜை செய்வதுதான் யோக பயிற்சி அப்படின்னு சாமி நமக்கு சொல்றாரு. அதனால இவங்க நாகார்ஜுனர் புத்த மதத்தை சார்ந்தவங்களோட உலகம் சார்ந்த தோற்றம் அதுதான் சொல்றாங்க. அதனால அது மாயை அப்படிங்கிறது சொல்றாங்க. தனிச்சுவாவமா ஒரு இது இல்லைன்னு சொன்னா இவங்க தனிச்சுவாவம் தான் அப்படின்னு அத்வைதிகள் அதை சொல்றாங்க. அப்ப சுவாவம்னு கற்பிக்கிறீங்கன்னா இல்ல, அது பரமார்த்தத்துல
அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த பரமார்த்தமே இறுதியான முடிவான நிலை. அதுதான் ஆத்ம சாட்சாத்காரம், பிரம்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்றாங்க. நாகார்ஜுனர் சொல்லும்போது, இல்லைங்க எல்லாத்தையும் ஒண்ணா தள்ளிடுங்க. அப்படி தள்ளினா தான் முடியுங்க. அதுக்கப்புறம் தள்ளுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி தள்ளிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லையில. அதுதான் திருப்தி, அதுதான் நிலை. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இல்ல அப்படி தள்ளி அதை தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது எது தெரிஞ்சுக்குது? அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிச்சுக்கிறாங்க. அதனால இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு சரியான ரீதியில இந்த துக்கத்திலிருந்து நிவர்த்தியாகி ஜீவன் நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த வேதாந்த விசாரணைங்கிறத உத்தமத்தை சார்பு காட்டியும் இந்த வேதமும் வேதாந்தமும் விசாரணை பண்றது மரபு தான். அந்த அடிப்படையிலையும் நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு அதை சொல்லிடுறோம். அவங்க ஆதிசங்கரத்துல அது உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ரீதியில இரண்டும் சேர்ந்ததுதான், உள்ளதுங்கவும் இருக்கு, இல்லைன்னு இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்று எம்புகின்ற ஏழைகால் அப்படின்னு சிவவாக்கியரும் சொல்றாரு. அதையும் நம்ம ரசிச்சு சரியா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த இரண்டுமே இல்லை, உள்ளது என்று இல்லை, இல்லைன்னு இல்லை, இரண்டும்னு இல்லை, அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு எல்லா கருத்தையும் உடைக்கிறது. அப்புறம் இவர் ஆதிசங்கர் அத்திய ஆரோப அபவாத முறை அப்படிங்கிறார். அதாவது முதல்ல எல்லாத்தையும் அதுதான் கொண்டு வா, அப்புறம் இது இல்லைன்னு எல்லாத்தையும் விளக்கிடு அப்படிங்கிற முறையிலையும் பார்க்கலாம். அப்புறம் கயிறு பாம்பு தத்துவம் அப்படின்னு முதல்ல நீங்க பாம்புங்கிற உள்ளத்துல இல்லாம அது எப்படிங்க கயிறு பாம்புன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் தர்க்கம் பண்ணுவாங்க. அதனால 2 அனுபவமும் இருக்கும்போது இந்த இடத்துல இதுன்னு இந்த அறிவு தெளிவு இல்லை இல்ல, அதுதான் நாங்க சொல்றோம். அப்படிங்கனால இந்த பழைய அனுபவத்திலையும் கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. அதனால இந்த மாயை நீங்கினோம்னா தேவையான அளவுக்கு வெளிச்சம் இருந்தா தானே. அப்ப தூய அறிவு நமக்கு உதயமாகணும், சுத்த சித்தம் உண்டாகணும், உள்ளம் தூய்மையாகணும், சுத்த உஷ்ணம் உண்டாகணும். அதுக்கு நம்ம சமாதி போன்ற அனுபவிகள் இருந்தா தான், அந்த பக்குவம் வரும்போது தான் அது நமக்கு தூய அறிவுங்கிறது உண்மை தத்துவத்தை உணர முடியும். சாமி அதை மஸ்தக ஞானம் வந்தா நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு நம்ம என்ன நிக்குது? சிந்தனை ஓட்டம் எல்லாம் நின்று போயிடுது. சிந்தனை அற்றவிடம், இச்சை அற்றவிடம் எம்மிடை கண்டாயே அப்படின்னா அங்க இச்சையும் இல்லை, சிந்தனை ஓட்டமும் இல்லை, சிந்தனை அற்றவிடம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடும். அப்ப அந்த இடத்துல எதையும் பற்றி கொள்வதற்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி அதை சூன்யம்னு புத்த மதத்தை சார்ந்தவங்க மறுபடியும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல சுபாவம் இல்லாத ஒரு விழிப்புணர்வு, அது தன் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்போ இவங்க நாகார்ஜுனர் சொல்லும்போது ஏன் அந்த அனுபவத்தையும் இதுதான் நீ பிடிக்கிற, விட்டுற, அதையும் விட்டுரு, பிடிக்க வேண்டாம் அப்படின்னு. இல்ல, அத்வைதத்துல அந்த சமாதி இருக்கு, அது நிர்வகித சமாதி, அது நம்மளுக்கு நல்ல தூய அனுபவத்தை தந்துருது, அதுலதான் நமக்கு பரிசுத்தமா நல்லாவே விளங்கிடுது இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அளவுல இது இருக்குது. இனி அடுத்தது மன விகற்பம் அல்லது சாட்சி சுத்த சித்தம் இப்படிங்கிறதெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அனுபவம் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கு. அதாவது நம்மளுடைய இயல்பான ஆத்ம சுபாவம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க புத்த மதத்துல சூன்யம்னு சொல்றதுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் அடுத்து தொடருது. கிட்டத்தட்ட நான் இந்த தொடர்பு இன்னும் எவ்வளவு வேணாலும் நம்ம நீட்டிக்க முடியும். இருந்தாலும் நேரம் 10 மணி 21 நிமிடம். வேற ஏதாவது நீங்க கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இன்னைக்கு 4ஆம் பாகம் இதோட நிறைவு செய்து கொள்ளலாம்னு உங்க அனுமதியோட நிறைவு செய்கிறேன். மேற்படி ஏதாவது கேள்வி கேட்கனாலும் கேட்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். சிவானந்தர் அருளால இந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஐயா ரமேஷ் ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் இன்னைக்கு. அதிகமான கொஞ்சம் விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது போல் இன்னும் பலதரப்பட்ட விளக்கங்கள் எங்களை சேரணும் அப்படிங்கிறத நான் சாமியை பார்த்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. சரி, அனைவருக்கும் சரிங்க. அப்போது வேறு யாராவது கேட்குறீங்களா இல்லை நிறைவு பண்ணிடலாங்களாங்கய்யா? சரிங்க. அப்போ சுப்பிரமணியம் ஐயா. ஐயா நான் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. இன்னைக்கு திணை வேதாந்த கிரகங்களை எடுத்து தேடலை, அந்த நம்ம தேடலை பொறுத்து நம்ம பயணத்தை பொறுத்து எப்படி இப்படிலாம் போகணும் செய்யணும் அப்படிங்கிறத
ரொம்ப விதா மகாபாரத போர்ல பாஞ்சாலி சிரிச்சதுனால வந்து அந்த மாதிரிலாம் ஆனது செஞ்சது, அந்த 3D கதைகள், அந்த துரியோதனன் வேட்டியை மடிச்சு போய் செஞ்சு அப்படி வந்து ஏளனப்பட்டனால எவ்வளவு பிரச்சனை வந்தது. அதனால உடல்ல உள்ளத்தை வச்சு யாரையும் நம்ம இடப்படக்கூடாது அப்படிங்கிற கண் புள்ளி அந்த பார்வை இதுல எவ்வளவு ரொம்ப ஆழமா ஐயா வந்து இன்னைக்கு சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஆத்ம நமஸ்காரம். முடிச்சிடலாங்க. ஆத்ம நமஸ்காரம்.